தல தரிசனம் அப்படின்னு சொன்னா யாருக்கு தான் வந்து சந்தோஷம் இருக்காது. அது குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா இருக்கட்டும், இல்ல நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல தல தோனி உள்ள என்டர் ஆகிறதா இருக்கட்டும், அது ரெண்டுமே நமக்கு கூஸ் பம்ப் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ரெண்டு மனிதர்கள் தல தோனி, தல அஜித். ரெண்டு பேரையும் ஒரே ஸ்டேடியத்துல ஒரே இடத்துல ஒரே ஃப்ரேம்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் பார்த்தா ஒருத்தர் ஃபேமிலியோட ஒரு ஸ்மார்ட்டான லுக்கில் அப்படியே அழகா ஒரு ஃபீல் குட்டா உட்காந்து மேட்சை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் கூல் தோனி, அவர் அப்படி சிங்க மாதிரி கர்ஜனையோட இறங்கி கிரவுண்டுக்குள்ள வராரு. இன்னும் சொல்ல போனா நேற்று மேட்ச் நம்ம எல்லாருக்கும் பெரிய ஹார்ட் பிரேக் தான். ஆனா அதெல்லாம் நம்ம மறக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா தல அஜித்தோடைய ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் தான். அவர் ரீசெண்ட் இயர்ஸ்ல அவர் நம்ம வெளியில எங்கேயுமே பார்க்க முடியாது. அவரோட படத்தோட ப்ரமோஷனுக்கு கூட அவர் வரமாட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நேத்து சிஎஸ்கே வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த மேட்சை பார்க்கறதுக்காக நேராக வந்திருந்தது எல்லா ரசிகர்களுக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. பரவாயில்லையே, நம்ம தலை வந்து அவருடைய ஸ்டைலை மாத்துறாரு போலப்பா. முன்னாடியெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது, இப்போலாம் அடிக்கடி அவரை வந்து ரேஸ் ட்ராக்ல பார்க்க முடியுது. அங்கே ரேஸ் முடிச்சுட்டு ரசிகர்களை பார்க்குறாரு, 4 விஷயம் நல்லதா சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா அப்படின்னு அதுவே பெரிய சந்தோஷம் நினைச்சிட்டு இருந்த ரசிகர்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஸ்டைல்ல குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு மாசான படத்தை ரீசெண்டா கொடுத்தாரு. அந்த படத்துடைய செலிப்ரேஷன், அந்த கொண்டாட்டம், சந்தோஷம், அதுல இருந்தே இன்னும் நம்ம வெளியே வரல. அதுக்குள்ள அடுத்ததா ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுக்குற மாதிரி தலை நேத்து வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்னொரு குட் பேட் அக்லி படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். கேமராமேனுக்கே மனசு வரல போல இருக்கு. எப்பா கிரிக்கெட் மேட்ச் அங்க நடக்குதுப்பா, நீ அங்க காமிப்பேன்னு பார்த்தா கரெக்டா இங்க ஃப்ரேம் வச்சிருக்கேன்னா சார் தலை சார் சார் ரம்பா சார் அப்படிங்கிற மாதிரி தலை சார்னு சொல்லிட்டு தலை அஜித்தை வந்து கமெண்டேட்டர்ஸ்ல இருந்து கேமராமேன் இருந்து எல்லாருக்கும் நேற்று அவங்க மேலதான் ஃபோக்கஸ். சோசியல் மீடியா முழுக்க எங்க பார்த்தாலும் சிஎஸ்கேவை விட நம்ம ஏகேவை பத்தி தான் நேற்று ஃபுல்லாவே பேச்சு. எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியப்பட்டு பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம தலையாது அவரா வந்திருக்கிறாரு, இருங்க ஒரு நிமிஷம் நான் கிள்ளி பார்த்துக்கிறேன், இது கனவா நனவான்னு அந்த அளவுக்கு எல்லாரையும் எக்ஸைட் பண்ணக்கூடிய அளவுக்கு நேற்று டே இருந்துச்சு. அதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் வந்து எஸ்கே. ஏற்கனவே அதே சிஎஸ்கேல நம்ம ஒரு சீக்வன்ஸை படத்துல பார்த்தோம். துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொல்லிட்டு தளபதி விஜய் வந்து அந்த கிரவுண்ட்ல தான் துப்பாக்கியை கொடுப்பாரு. அதுவே பெரிய சென்சேஷனலான விஷயமா பேசப்பட்டது. இன்னைக்கு அதே கிரவுண்ட்ல ஏகே பக்கத்துல எஸ்கே. என்னப்பா இது, சிஎஸ்கே ஒன்று இருந்தாலே நாங்கள் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம், இந்த பக்கம் பார்த்தா ஏகே, அந்த பக்கம் எஸ்கே, வேற மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷமான ஒரு மெமரபிளான டேவா நேற்று நேரில் மேட்ச் பார்க்க போயிருந்த எல்லாருக்கும் இருந்திருக்கும். மேட்ச் நேற்று நேரில் போக முடியாமல் மிஸ் பண்ண எல்லாரும் ஐயோ இன்னைக்கு போய் நம்ம மேட்சுக்கு போலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் பார்த்தா இன்னும் அதை வேற மாதிரி கொண்டாடுறாங்கப்பா. ஒரு பக்கம் வந்து தல அஜித் ஆக்சுவலாக அங்கே ஸ்டேடியமுக்கு போன அந்த வீடியோ, இன்னொரு பக்கம் கோட் படத்தில் தளபதி விஜய் அந்த கிளைமேக்ஸில் ஆடியன்ஸுக்கு நடுவில் இருந்து சில ஷார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி போட்டு அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, உண்மையிலேயே இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசிகர்களுக்கான ஒரு பக்காவான ட்ரீட் நேற்று இருந்ததுன்னே சொல்லலாம். எனக்கு என்னமோ தல அஜித் கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஆடியோ லான்ச் நடத்தினாலும் நடத்துவார், இல்லை ரசிகர்களை சந்திச்சாலும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னே தோணுது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரசிகர் மன்றங்கள் வேணாம், என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க, கடவுளே அஜித்தேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி எப்பெல்லாம் ரசிகர்கள் பெருசா அவரை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்களோ, பெரிய கூட்டம் அவர் பின்னாடி வரணும்னு நினைக்குதோ அப்பெல்லாம் அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் ஒரு சினிமா ஆக்டர், நான் படம் நடிக்கிறேன், படம் பிடிச்சிருந்தா பாருங்க, உங்களுடைய ஃபேமிலியை பாருங்க, எப்போ பார்த்தாலும் அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்றீங்க, நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்லாம் அவர் கேட்டார். அப்படியெல்லாம் அவர் கேட்கறதுனால தானே நமக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நேற்று பப்ளிக்கு வந்ததுமே இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் இருக்கு அப்படின்னா அவருக்கும் ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேன்ஸ் வந்து நம்ம மேல இவ்வளோ அன்பை வச்சிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்கள நேராக போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோட அவர் வந்து நேற்று வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஏகே ஷாலினி அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி 25வது திருமண நாளை ரீசெண்டாக அவங்க கொண்டாடினாங்க. அந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி தலை அழகாக ஷாலினி மேடம்க்கு ஊட்டி விடுறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கூட அவங்க வந்திருக்கலாம். அது குட்டி தலையும் கூட வந்திருந்தார், ஆத்விக் வந்திருந்தாரு, அவங்களுடைய மகள் வந்திருந்தாங்க. வந்திருந்த எல்லாரும் வந்து நேற்று ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்திருப்பாங்க. மேட்சை பார்க்கறதா, அங்க இருக்கிற தலையை பார்க்கறதா, இல்லை இந்த தலையை பார்க்கறதா. வழக்கமா ஒட்டுமொத்தமா அங்க இருக்கிற கேலரியில ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கிற எல்லாருடைய பார்வையும் கிரவுண்ட்ல தானே இருக்கும். தலை தோனி எங்க உட்காந்துருக்காரு, எங்க வராருன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நேற்று எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பிளேயர்ஸ் கூட கிரவுண்டை பார்க்காம கொஞ்சம் திரும்பி தலை எங்க இருக்காருன்னு தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்பையர்ஸாவது மேட்சை கவனிச்சாங்களா, இல்லை அவங்களும் தலை அஜித்தை பார்த்துட்டு இருந்தாங்களான்னு தெரியல. அப்படி அந்த அளவுக்கு நேற்று வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேவா இருந்துச்சு.
அதில் எஸ்கேக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தானே இது. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிச்சு பார்த்தா ஆல்ரெடி அதே கிரவுண்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தளபதியோட ஒரு காம்பினேஷன், இன்னைக்கு அதே தலை அஜித்தோட பக்கத்தில் உட்காரும் போது மங்காத்தாவை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லியிருப்பாரா, என்ன சொன்னாருன்னு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலை அஜித்தோட இந்த பப்ளிக் அப்பியரன்ஸ், நேற்று அவர் மேட்சுக்கு வந்தது, இதுக்கப்புறமா அவர் வெளியில் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவார் அப்படின்னு உங்களுக்கும் தோணுதா? கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.